வெல்கம் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சூப்பரான முட்டை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, மிளகுத்தூள் தேவைப்படும், அப்புறம் சால்ட்டு, மஞ்சத்தூள், குக்கிங் ஆயில். இவ்வளோ தான். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நம்மளுக்கு காயணும். எண்ணெய் ஹீட் ஆனதும் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், பச்சை மிளகா. பச்சை மிளகா 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபைனலாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கணும். இது நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதங்காட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 5 பல்லு ஒரு 7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி தட்டிக்கோங்க. தட்டிட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே அந்த பச்சை ஸ்மெல் போகணும். முட்டை பொரியல் ஒரு மாதிரி இப்படி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். வதங்கின பேருக்கு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அப்போ ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் தீயாமல் இருக்கும். நம்மளுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4 முட்டை. அதை நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையாக நீங்கள் டைரெக்டாகவே போட்டுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. தனியாக தான் இது பண்ணணும். இதில் முட்டை ஓடு விழுந்துருச்சு. அதை தனியாக நான் எடுத்துடுறேன். இது நல்ல முட்டை, அதனால தான் நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தனியாக நீங்கள் ஊற்றிட்டு அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் இதிலே நான் போட்டு நல்லா நீங்கள் அப்படியே கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். அப்போ நம்ம நாளுக்கு வெந்து வந்துடும் நல்லா நம்மளுக்கு. ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது. இப்போ நல்லா கிளறி கொடுக்கணும். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் தான் இருக்குது. நல்லா கிளறி விடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ஃபைனலாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். கைவிடாமல் நல்லா கிளறுங்க. தீது பார்த்தீங்களா இப்போயே, அதனால கைவிடாமல் நல்லா கிளறி கொடுங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் இருக்கணும். கைவிடாமல் கிளறினீங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டான முட்டை பொரியல் ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். கிளறி கொடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.